இன்றைக்கி நைட் டின்னருக்கு நான் வந்து ராகி அடை தான் பண்ணியிருந்தேன். எப்படி பண்ணுறேன்னுட்டு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ராகி மாவு 1/2 கப்பு, அதுக்கப்புறம் கோதுமை மாவு 1/2 கப் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். 1/2 கப் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரேஷியோ வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இதை வந்து சலிச்சு எடுத்து நான் வச்சுக்கிட்டேன் ஒரு பக்கம். அதுக்கப்புறம் இதில் வந்து நான் என்னென்ன போட போகிறேன்னு பார்த்திங்கன்னா, ஆனியன், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பூண்டு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, மிளகாத்தூள் இந்த மாதிரி நான் போட போகிறேன். இன்றைக்கி வந்து ஆனியனை வந்து சின்ன சின்ன இதாக கட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் பூண்டை வந்து இடித்து வச்சுக்கிட்டேன், நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு பூண்டை ஒரு 10 பல் பூண்டாட்டம் எடுத்து வச்சுக்கிட்டேன் தட்டி. அதுக்கப்புறம் அந்த ஆனியன், பூண்டு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் வந்து மிளகாத்தூள் இது எல்லாமே வந்து நம்ம வந்து மாவில் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. எல்லாமே சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம வந்து பிசையணும். ரொம்ப வந்து கொல கொலன்னும் இல்லாமல், ரொம்ப வந்து கெட்டியாகவும் இல்லாமல் மீடியமாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிங்கன்னா அது வந்து மீடியமாக நம்மளுக்கு வந்து அந்த பக்குவம் வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா மீடியம் இதில் வந்து பிசைஞ்சு வச்சுட்டேன் நான் மாவை. பிசைஞ்சு வச்சுட்டு அதை வந்து கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. விட்டுட்டு என்ன பண்ணலான்னா வந்து இதை வந்து நம்ம அப்படியே கல் மேலே போட்டும் திரட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து பிளாஸ்டிக் கவர் இருந்துச்சுன்னா அதுலேயும் போட்டு திரட்டிக்கலாம். சைட் பை சைடு நான் வந்து இட்லியும் ஊற்றி வச்சுட்டேன். நாங்கள் எப்பயுமே வந்து மில்லட் இட்லி தான் வந்து சாப்பிடுவோம். ஸோ அதனால் மில்லட் இட்லி ஊற்றி வச்சுட்டேன் என் பையனுக்கும் எனக்கும். என் பையன் வந்து ராகி அடை வந்து அவ்வளோக்கா சாப்பிட மாட்டான். ஸோ அதனால் நான் அடிஷ்னலாக இது வந்து ஊற்றி வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா தோசைக்கல் நல்லா வந்து ஹீட் ஆனதையும் நம்ம மீடியமில் வச்சுக்கணும். தோசைக்கல் வந்து எப்பயுமே மீடியமில் சிம்லேயே வச்சு நல்லா தட்டி விட்டோம்னா, சிம்லேயே வச்சு நம்ம எண்ணெய் ஊற்றி நல்லா வந்து வேக வச்சு எடுத்தோம்னா ராகி அடை ரெடி. இது வந்து ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் அண்ட் ஹெல்தி கூட. குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மோர் வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.